அம்மாவோட சாபம் அந்த தில்ஷாத்த சும்மா விடாது. அவ குடும்பத்துல எதுவும் நல்லது நடக்காது. அளவில் ஆணி அவ குடும்பத்துல எந்த சந்தோஷமும் நடக்க கூடாது. இத நான் கொடுக்கிற சாபம் அந்த தில்ஷாத்துக்கு. இது பாருங்க, தயவு செஞ்சு என்ன நம்புங்க. நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணல. நீங்க தான் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. தில்ஷாத் அத்தையும் இந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் நீங்க இது பாருங்க, நீங்க உமேராவோட அப்பா. ப்ளீஸ் என்ன நம்புங்க. நான் எதுவுமே பண்ணல. தில்ஷாத் அத்தையும் இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்க. உமேரா எனக்கு தங்கச்சி மாதிரி. நான் உமேராக்கு இது நான் அந்த தில்ஷாத்துக்கு கொடுக்கிற முதல் அடி. இத போய் நீ அவகிட்ட சொல்லு. அவளோட ரகசியம் இப்ப வெளியில வந்துருச்சுன்னு. சார், எங்க போற? உங்களோட பேச்சுக்கு ஒரு முடிவு கட்டுறதுக்கு. நீ எங்கே போக கூடாதா சார்? நெல்லு. என்ன எதுக்காக தடுக்கிறீங்கம்மா? அவங்க இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கேட்டுக்கிட்டு என்ன சும்மா இருக்க சொல்றீங்களா? அவங்க என்ன சொல்றாங்களோ சொல்லிட்டு போகட்டும் சார். உனக்கு தெரியாதா, நமக்கு அவங்களுக்கு நடுவுல எந்த உறவு கிடையாது. நீ எதுக்காக தேவையில்லாம கோவப்படுறா சார்? உங்களுக்கு வேணா ஒண்ணு இல்லாம இருக்கலாமா? அவங்க உங்களை கண்டபடி பேசிட்டாங்க. அதை கேட்டு உங்களுக்கு கோவம் வரலையா? இதை இப்படி விடக்கூடாது. நான் யாருன்னு காட்டுறேன். சார், போகாதா சார்? ஏன் மேல சத்தியமா சொல்ற, நீ போக கூடாது. போகாதா சார்? அங்க நிலைமை இப்ப சரியில்லை. உமேராவும் இப்போ பிளீஸ் சார், அங்க போறதுக்கான சரியான நேரம் இது இல்ல. தயவு செஞ்சு அம்மா சொல்றத கேளு. அங்க போகாத. சோயா மட்டும் அங்க போகாம இருந்திருந்தா இந்த பேச்சில நம்ம கேட்க வேண்டியிருந்திருக்காது. என்ன பண்றீங்க? இந்த பொண்ணு எனக்கு நல்லா தெரியும். இவ நிச்சயமா இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்க மாட்டா. ஆமா ரஷித் மியான், எனக்கு தெரியும் நீங்க இப்படிதான் சொல்லுவீங்கன்னு. ஏன்னா இவ உங்க முதல் மனைவி தில்ஷாத்தோட வீட்ல இருந்து வந்திருக்கா. உங்களை பொறுத்த வரைக்கும் இவ எந்த தப்பு பண்ணி இருக்க மாட்டா. நீங்க எதுக்காக இப்படி உளறீங்க? வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. உங்க மனசுல என்ன வருதோ அதெல்லாம் பேசுவீங்களா? இந்த மாய மந்திரம், சூன்யம் இதெல்லாம் இந்த காலத்துல கூட நம்பிக்கிட்டு இருப்பீங்க? இந்த பைத்தியக்காரத்தனமான விஷயத்தை நம்ப சொல்றீங்களா? இது பைத்தியக்காரத்தனம் இல்ல ரஷித் மியான், இது உண்மை. உங்க கண் எதிரே நடந்தும் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கீங்க, ஒண்ணும் தெரியாத மாதிரி. அல்லாவுக்கு தான் தெரியும் நீங்க ஏன் ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க. உங்களுக்கு இதெல்லாம் ஒண்ணு கண்ணுக்கு தெரியலையா? என் பொண்ணு உமேராவுக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்க.
இதோ நிக்கிறாளே இந்த பொண்ணு, இவளை நான் நிறைய தடவை அந்த தில்ஷாத்தோட பாத்திருக்கேன். அவ கூட கண்டபடி ட்ரெஸ் போட்டுட்டு சுத்திட்டு இருப்பா இவ. ஆனா இன்னைக்கு மட்டும் எதுக்காக புர்கா போட்டுட்டு வந்திருக்கா இவ? சொல்லுங்க. இவ எதுக்காக இங்க புர்கா போட்டுட்டு வந்திருக்கான்னா மறைஞ்சு வரணுங்கிறதுக்காகத்தான். இவ எதுக்காக இப்படி மறைஞ்சு வந்திருக்கான்னா அந்த தில்ஷாத் செஞ்ச மாய மந்திரத்தை பண்றதுக்காகத்தான். போதும், நிறுத்துங்க அத்தை. அவங்க அத மாதிரி பண்ண மாட்டாங்க. நீங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இங்க பாத்தியா சரி, நீ ஏன் பார்த்தல்ல அந்த மாய மந்திரக்காரியோட சூழ்ச்சிய? முதல்ல உன் புருஷனுக்கு, அதுக்கப்புறம் இப்ப உன்னோட பையனுக்கு. அவ எல்லாரையுமே தன்னோட வலையில சிக்க வச்சுட்டா. ஆனா உனக்கு தான் தெரியுமே, உனக்கு தான் தெரியும்ல அவ எப்படிப்பட்டவன்னு. இவளுக்கு என்ன தைரியம்? நான் சும்மா விட மாட்டேன்டி. உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். நீ செஞ்ச காரியத்தை ஒத்துக்க, இல்லைன்னா உன்னை நான் சும்மா. போதும், நிறுத்துங்க அத்தை. என் பொறுமையை சோதிக்காதீங்க. அயான், ஆம்புலன்ஸ் வந்துருச்சு அயான். பாத்து. அயான், அயான், ப்ளீஸ் என்ன நம்பு. எனக்கு இத பத்தி எல்லாம் எதுவும் தெரியாது. அது எனக்கே நல்லா தெரியும். நீ முதல்ல வீட்டுக்கு போய் எனக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டாம். உமேரா, போதும், நிறுத்து. இனிமேலும் உன்னோட இந்த பாவப்பட்ட கையால என் பொண்ணை தொடர வேலை வச்சுக்காத. இப்ப என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நான் நிச்சயமா உன்னை சும்மா விட மாட்டேன். நீ யாரா வேணா இரு, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. அண்ணா, அண்ணா நீங்க என்ன பண்றீங்க? அண்ணா ப்ளீஸ் காம் டவுன். ப்ளீஸ் ப்ளீஸ், நான் அவசரப்பட்டு நீங்க எந்த முடிவும் எடுக்காதீங்க. ரஷ்யாவோட பேச்சுக்கு நான் எதுவும் செய்யக்கூடாதுன்னு தடுத்தீங்க. இப்ப அடுத்து என்ன? சோயா செஞ்ச முட்டாள்தனத்தை நான் பொறுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்றீங்க. எல்லாத்துக்கும் அமைதியா போகணுமா? What's wrong with you guys? அங்க நடந்தது நீ பார்த்தல? நானும் பார்த்தேன்னா, ஆனா இதெல்லாம் ஏன் நடந்துச்சுன்னு நமக்கு தான் தெரியாதுல்ல. ப்ளீஸ் என்ன, நான் சொல்றது அதெல்லாம் கொஞ்சம். ஏன் நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிற நிலைமையில நான் இப்ப இல்ல. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். இதெல்லாம் நடக்கிறப்ப ஜோயா அங்க இருந்திருக்கா. You just do what I'm telling. எல்லாத்தையும் பேக் பண்ண. அண்ணா ப்ளீஸ் வேண்டாம். அண்ணா சொன்னா கேளுங்க. Do what I say, okay? ஹுமேரா எப்படி இருக்கிறாங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உடனே என்கிட்ட சொல்லுங்க. ரொம்ப நன்றி. ஹுதாஃபிஸ். தில்ஷாத் இந்த வீட்டுக்கு சூனியம் வச்சிருக்கா. அவளுக்கு நீங்க தான் உதவி பண்றீங்க. நீங்க இந்த வீட்டை விட்டு சீக்கிரமாவே போக போறீங்கக்கா? நிச்சயமா. இந்த சூனியம் வைக்கிற வேலையெல்லாம் ரசியாவோட சூழ்ச்சியா தான் இருக்கும். எனக்கும் ஷெரீனுக்கும் நடுவுல ஒரு தப்பான எண்ணத்தை ஏற்படுத்தி எங்களை பிரிக்கணும்னு தான் இந்த மாதிரி சூனியம் வைக்கிற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கா. ஆனா
அவ ஏன் தன்னோட பொண்ணு வாழ்க்கையே இதுக்காக பணையம் வைக்கிறா? எனக்கு அதுதான் தெரியவே மாட்டேங்குது. சொல்லு, உன்னோட பொண்ணு எப்படி இருக்கா ரசியா? எனக்கு ஒண்ணும் சரியா தெரியல. டாக்டர் விஷத்தை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா என்ன நடக்கும்னு ஒரு நிமிஷம். உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? அது அது ஜோயா அங்கதானே இருந்தா? ஜோயா, நீ மட்டும் அவளை ஊருக்கு திருப்பி அனுப்பி வச்சிருந்தீனா இன்னைக்கு இப்படி எல்லாம் நடந்திருக்காது. ஆனா எனக்கு என்னவோ அந்த பொண்ணு இந்த வேலையெல்லாம் போய் பண்ணியிருப்பாளான்னு சந்தேகமா தான் இருக்கு. அப்போ எனக்கு நல்லா தெரியும் இந்த விஷத்தை கலந்தது யாருன்னு. யாரு? நீ உன்னோட வேலையை மட்டும் பாத்துக்கிட்டு இரு. அப்புறம் ஒரு விஷயத்தை கேட்டுக்க. நீ மட்டும் அந்த ஜோயாவை ஊருக்கு அனுப்பி வைக்கிறேன்னு வச்சுக்க, அல்லா மேல ஆன நானே அவளை கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன். ஆஹா, ஏன் இப்படி கத்துற ரசியா? இங்க பாரு, இனிமே நீ அந்த ஜோயாவை பத்தி எந்த கவலையும் பட வேண்டாம். இதுதான் சொல்லுவாங்க, ஒரே கல்லுல ரெண்டு மாங்கான. உன்னோட பொண்ணோட சாவு உனக்கு நல்ல பாடமா இருக்க போகுது ரசியா. அப்புறம் ஜோயாவை பத்தி சொல்லணும்னா, அவ இந்த ஊரை விட்டு கண்டிப்பா போய் தான் ஆகணும். நில்லு. உண்மையிலேயே நீ தில்ஷாத் வீட்டுக்கு விருந்தாளியா வந்திருக்கியா? அப்புறம் எதுக்கு இங்க வந்த? என்ன எண்ணத்துல இங்க வந்த? ப்ளீஸ் என்ன நம்புங்க. நான் இங்க எந்த தப்பான எண்ணத்தோடயும் வரல. எனக்கு தெரியும் மிஸ்டர் கான், மிஸ்டர் அசர் அஹமத் கான் அயானோட நிச்சயத்துக்கு வரணும்னு நினைக்கிறாருன்னு. அவருக்கு அயான்னா ரொம்ப பிடிக்கும். ஆனாலும் அவரால இந்த வீட்டுக்கு வர முடியல. நான் தான் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சேன். அதனாலதான் இங்க வந்து. அப்புறம் எதுக்காக நீ ஸ்வீட்ல விஷத்தை கலந்த? யா அல்லாஹ், நான் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல. அப்படி பண்றவளும் நான் இல்ல. ஏன் நீங்க எல்லாரும் என்ன நம்ப மாட்டேங்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா எதை கண்ணால பாக்குறாங்களோ அததான் எல்லாருமே நம்புவாங்க. நீ ஹுமேராவுக்கு ஸ்வீட் கொடுத்ததை எல்லாருமே அங்க பாத்திருக்காங்க. அத மறுக்க முடியாதுல்ல. சரி, நான் ஒத்துக்கிறேன் இந்த விஷத்தை நீ கலக்கலைங்கிறத. ஆனா ஸ்வீட்டை நீ தானே எடுத்துட்டு வந்த. அப்புறம் வேற யாரா அதுல விஷத்தை கலந்திருப்பாங்க? நல்ல யோசி. அந்த ஸ்வீட்டை எடுத்துட்டு வந்ததுல இருந்து அது உன் கையில தான் இருந்ததா? ஒரு 2 தடவை அந்த தட்டை சில இடங்கள்ல வச்சேன். ஆனா அதுக்கு பக்கத்துல யாருமே போகல. ஐ மீன், நான் அத கவனிக்கல. நீ இங்க வந்ததுல இருந்தே முழு நேரமும் அந்த ஸ்வீட்டை நீ தான் வச்சிருந்தியா? நீ எதை பத்தியும் கவலைப்படாத. உனக்காக இதை நானே வச்சுக்கிறேன், ஓகே? இல்ல, கொஞ்ச நேரத்துக்கு நான் அந்த தட்டை நான் ஒருத்தர்கிட்ட கொடுத்தேன். ஆனா அவ இந்த மாதிரிலாம் பண்ணிருக்க மாட்டா. ஏன்னா அவளுக்கும் இந்த வீட்டுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்ல. உனக்கு இருக்குல்ல, நல்ல யோசி. உன்னோட கையால தான் ஸ்வீட்டை சாப்பிட்டு ஹுமேராவுக்கு இந்த நிலைமை வந்துச்சு. நீ தானே இந்த ஸ்வீட்டை எடுத்துட்டு வந்த. உன் மேல தப்பு இல்ல. நீ நல்லவங்கிறத எல்லாருக்கும் முன்னாடியும் நீ நிரூபிக்க வேண்டாமா? இந்த விஷத்தை யாரு கலந்திருப்பா? ஆனா இப்ப நீங்க தானே சொன்னீங்க, கண்ணால பார்த்ததான் எல்லாரும் நம்புவாங்க, யாரும் என்ன நம்ப மாட்டாங்கன்னு.
அப்புறம் மிஸ்டர் கான் என்ன நிச்சயமா நம்ப மாட்டாரு. எனக்கு இப்போ என்ன செய்யறதுன்னே புரியல. நீ ரொம்ப வருத்தத்துல இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஜாமி. ஜோயா அங்க இருக்கான்னு தெரிஞ்ச உடனே நான் நினைச்சேன் கண்டிப்பா அங்க ஏதோ ஒரு பிரச்சனை ஆரம்பிக்க போகுதுன்னு. அவ அங்க போக போறான்னு உனக்கு முன்னாடியே தெரியுமா? அவ என்கிட்ட சொன்னா. ஆனா அவ அங்க போய் இப்படி எல்லாம் பிரச்சனை பண்ணுவான்னு எனக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கே தெரியும்ல, ஒரு தடவை ஜோயா நினைச்சிட்டாங்கன்னா அதை செஞ்சு முடிச்சிருவாங்க. அவளோட பிடிவாதத்தால இப்ப நாம தான் தேவையில்லாம அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இருக்கோம். நான் அந்த அல்லா கிட்ட வேண்டிக்கிறதுலாம் ஒன்னே ஒண்ணுதான், இந்த பிரச்சனை இதுக்கு மேல வளரக்கூடாது. இது நம்மளையும் பிரச்சனையில சிக்க வைக்க கூடாது. ஹுமேராவை எப்படியாவது அந்த அல்லா தான் காப்பாத்தி ஆகணும். அவங்க அம்மா நம்மள சும்மாவே விட மாட்டாங்க. ஏற்கனவே அவங்க அத்தை மேல ரொம்ப வெறுப்பாதான் இருக்காங்க. அப்புறம் இப்ப ஜோயா வேற அங்கதான் இருக்கா. எல்லா பழியும் ஜோயா மேலதான் விழப்போகுது. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஹுமேராவோட அப்பா ரொம்ப கடுமையானவர். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஜாமி. இது எல்லாம் சேர்ந்து உங்க அம்மாவுக்கு பெரிய கஷ்டத்தை கொடுத்துருமோன்னு தோணுது. ஜாமி, என்ன வேணாலும் நடக்கட்டும், நான் உங்களுக்கு எப்பவுமே துணையா இருப்பேன். நீ எதுக்காக அந்த இடத்துக்கு போன? அசார், அசார், அசார் நில்லு. எதுக்காக நீ அங்க போறன்னு அவன்கிட்ட கேட்ட சாயா? மிஸ்டர் கான், மிஸ்டர் கான், நான் என்ன நினைச்சேன்? என்ன நினைச்ச? நினைச்ச உன் இஷ்டத்துக்கு எது வேணா செய்வியா? நீ எங்க போனதுனாலதான் ரசியா சித்திக் மாதிரி ஒரு கீழ்த்தனமான பொம்பளை காரணமே இல்லாம என் அம்மா மேல பழிய போட்டிருக்கா. எல்லாத்துக்கும் காரணம் நீதான். மிஸ்டர் கான், ட்ரஸ்ட் மீ. நாங்க அயான் இந்த விஷயத்துல இழுக்காத. இது எல்லாத்துக்கும் நீதான் காரணம். உன்னை பொறுத்த வரைக்கும் நீ ரொம்ப ஸ்மார்ட் நினைச்சிட்டு இருக்க. எல்லாமே உனக்கு ஒரு விளையாட்டு. உனக்கு விளையாட ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா போது எதை பத்தியும் யோசிக்காம அந்த விளையாட்டுல இறங்கிடுவேன். உனக்கு யார பத்தியும் கவலை இல்ல, என்ன பத்தியும் தான். நீ அங்க போறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிட்டு போறோம்னு உனக்கு தோணலையா? நான் தன்வீர் கிட்ட தன்வீர் மேல பழிய போட்டு உன்னை நியாயப்படுத்திக்கணும்னு நினைக்காத. இதோட விளைவு என்னன்னு அவளுக்கு தெரியாத. ஆனா நீங்க என்கிட்ட சொல்லல. என்ன மிஸ்டர் கான், நான் உங்ககிட்ட சொல்லிருந்தேன்னா நீங்க என்ன போக விட்டுருக்க மாட்டீங்க. எக்ஸாக்ட்லி. நான் ஏன் உன்னை அங்க போக விட்டுருக்க மாட்டேன்னு இப்போ உனக்கு புரிஞ்சுதா? இன்னைக்கு உன்னாலதான், நீ அங்க போனதுனாலதான் என்னுடைய அம்மாவையும் என் குடும்பத்தையும் அவங்க அசிங்கப்படுத்திருக்காங்க. அவங்க அதோட விடல, அமீராவுக்கு விஷம் கொடுத்தது நாங்க நினைக்கிறாங்க.
நிச்சயதார்த்தம் நடக்க வேண்டிய அந்த பொண்ணோட உயிர் இப்ப ஆபத்துல இருக்கு. அதுக்கும் நீ ஒருத்தி தான் காரணம். ப்ளீஸ் மிஸ்டர் கான், ட்ரஸ்ட் மீ. நான் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல. அங்க நீ தானே ஹுமேராவுக்கு ஸ்வீட் கொடுத்த. சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ்! உங்க என்கேஜ்மெண்ட்டுக்கு சர்ப்ரைஸ் கெஸ்ட் வந்துட்டோம். ஸ்வீட் எடுங்க, கொண்டாடுங்க. என்ன இது 5 மணி ஆகுது. உங்க 2 பேருக்கும் நிச்சயதார்த்தம் 5 மணிக்குன்னு தானே சொன்னீங்க? என்னம்மா இது? 5 மணி ஆகுது. நோ கெஸ்ட், நோ டெக்கரேஷன். மிஸ் ஜோயா, நீங்க தயாராகவே இல்லையே. என்ன ஆச்சு உங்களோட அந்த ரெட் கலர் Dressக்கு? நீங்க தயாராக பார்லர் வேற போனீங்கல்ல? சார், அது இங்க எந்த நிச்சயதார்த்தமும் நடக்க போறதில்ல. ஆனா 5 மணிக்கு நிச்சயதார்த்தம்னு என்கிட்ட சொன்னீங்க. உங்க வாயால நீங்களே சொன்னீங்க. நான் உங்ககிட்ட போய் சொன்னேன் சார். இங்க எந்த நிச்சயதார்த்தமும் நடக்காத.